ஹலோ! இன்னைக்கு நான் நெறைய ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேங்க. ஆன்லைன்ல. கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் தான். நெறையலாம் இல்ல, கொஞ்சம் தான். இது உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா ஸ்கிப் பண்ணி பாருங்க. ஆனா பாருங்க. சரியா? ஓகே. இப்ப நம்ம என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் மீஷோ, அப்புறம் ஃப்ளிப்கார்ட், ஷாப்ஸி அப்படின்னு மாத்தி மாத்தி வாங்குனேங்க. இது நானு ஷாப்ஸில தாங்க வாங்குனேன். இது கொஞ்சம் நான் என்னத்துக்காக இது வாங்குனேன்னா, கிளாஸ் பாட்டில் தான். என்கிட்ட ஆல்ரெடி நெறைய கிளாஸ் பாட்டில் இருக்கு. நான் ஒரு நாள் நான் என்னலாம் கிச்சன்ல கிளாஸ் பாட்டில் வச்சிருக்கேன்னு கண்டிப்பா வீடியோ போடுறேன். இது நானு காஃபி தூளு, டீ தூளு, சர்க்கரை அதுக்காக நான் இது வாங்குனேங்க. இது 245ன்னு நெனைக்கிறேன். 45ஆ 47ஆன்னு தெரியல எனக்கு. சரியா ரேட்டு. இது வாங்குனேங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா நான் நெனச்சேன் இது ரொம்ப இந்த லிட் டைட்டா இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா இது கொஞ்சம் லூஸா இருக்க மாரி இருக்கு. காஃபி தூள் ஏதாவது கட்டியாவறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. நான் யூஸ் பண்ணிட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா உங்களுக்குலாம் ஷேர் பண்றேன். ஆனா பாட்டில் நல்ல திக்கா கிளாஸ் நல்லா வெயிட்டா இருந்துச்சுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அது அந்த காஃபி தூள் கட்டியாயிடுமா என்னன்னு தெரியல. அது பார்த்தா தான் தெரியும். இது நம்ம கிச்சனுக்குங்க. ஒரு 4 மெம்பர்ஸ் நம்ம கிச்சனுக்கு வராங்கங்க. எனக்கு இவங்கள ரொம்ப பிடிக்குங்க. நான் ரொம்ப நாள் இவங்கள பார்த்து வச்சுட்டே இருந்து டக்குன்னு வாங்கிட்டேங்க இன்னைக்கு. கம்மியா இருந்துச்சு. மீஷோல தான் வாங்கினேன் இது. ஏன்னா அமேசான்லலாம் இது ரொம்ப ரேட்டுங்க. நம்மளால முடியாது. அதனால இத நான் மீஷோல தான் வாங்கினேன். இது ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. நம்ம கிச்சனுக்காக வாங்கினது இது. இது நான் நெறைய பேர் வீடியோஸ்லலாம் இத பார்ப்பேன். இது ரொம்ப அழகா இருக்கும். நான் ரொம்ப நாள்னா ஒரு 2, 3 இயர்ஸா பார்த்துட்டே இருந்து டக்குன்னு இத வாங்கினது தாங்க. இது மீஷோல இது ரொம்ப கம்மியாவே இருந்துச்சு. இது 211. அப்புறம் இவங்க 2 பேர் 215 சாரி 150ன்னு வாங்குனேங்க. ஆனா ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா திக்கா குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இவங்க 4 பேர் தான் இனிமே நம்ம கிச்சன்ல இருக்க போறாங்க. இனிமே என்னோட சேர்த்து 5 பேர். நாங்க 5 பேரும் சேர்ந்து தான் இனிமே இந்த கிச்சன ஆளப்போறோம். சரி, இவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா மீஷோல ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லாருக்கு. உங்க கிச்சனை இன்னும் மேலும் மேலும் அழகுபடுத்த இது அழகா இருக்கும். நல்லா இருக்காங்கல்ல இவங்க எல்லாரும்? ஆமாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. இவங்க 4 பேரையும் நம்ம வெல்கம் பண்ணியாச்சு நம்ம கிச்சனுக்கு. இது அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் வைக்கிறது, இதில டூத் பிக் போடுறது, என்ன வேணா வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தானே. இத எப்படி என்ன வேணா வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இத என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் இன்னும் யோசிக்கலங்க. நான் வச்சுட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா இத உங்களுக்கு வீடியோவா நான் போடுறேன். சரியா? அதுக்கப்புறமா இந்த ரோலிங் பா ட்ரே மாரி தாங்க. இது நான் ஃப்ளிப்கார்ட்ல வாங்குனேன். இதுவும் காம்போ மாரி போட்டிருந்தாங்க. இது 200 நெனைக்கிறேன். அவ்வளோதான் இருக்கும். ஆனா இது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. நான் இப்ப தான் இத அன்பாக்ஸே பண்றேன். இத அப்படியே எடுத்து வச்சுட்டு இருந்தேனா, இப்ப தான் அன்பாக்ஸ் பண்றேன். இது நான் ஒரு ஐடியா பண்ணி இத வாங்குனேன். ஆனா இப்ப கிச்சன்ல வேற ஐட்டம்லாம் இது என்ன பண்றதுன்னு இப்ப எனக்கு தெரியல. நான் டைனிங் டேபிள்ல தான் இத வைக்கலான்னு இருக்கேன். நம்ம இந்த டைனிங் டேபிள்ல ஊறுகா பாட்டில், பெப்பர், சால்ட்லாம் வைப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இத யூஸ் பண்ணிக்கலான்னு நான் இருக்கேங்க. ஆனா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாதிரி கிராஸா இருந்துச்சு. ஒருவேள அந்த பாக்ஸ்ல அந்த மாரி ஒரு மாரி கிராஸிங்கா இருக்கா? இல்ல அது நசுங்குன மாதிரி இருக்கா? எனக்கு தெரியலங்க. ஆனா அவ்ளோ ஒண்ணும் திக்கா நல்லா குவாலிட்டியா இருக்குன்னுலாம் நான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா வாங்கலாம் அவ்வளதான். நம்ம கிச்சனுக்காக வாங்கிக்கலாம் இது எல்லாத்தையுமே. இது நான் டைனிங் டேபிள்ல தாங்க வாங்குனேன். நான் இன்னும் டைனிங் டேபிள்ல இத வச்சு அரேஞ்ச் பண்ணல. அரேஞ்ச் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்றேன். இது இது அப்படியே ரொட்டேட் ஆகுதுங்க. இந்த கீழ அந்த வீல் மாரி வச்சிருக்காங்க. அது நல்லாவே அழகா ரொட்டேட் ஆகுது. நான் ஆல்ரெடி ஆயிலுக்காக தான் இதெல்லாம் வாங்குனேன். ஆனா நான் அதுக்கப்புறம் வேற ஒரு ஸ்டாண்ட்ல எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. நான் என்னோட ஆயில் பாட்டில்ஸ்லாம். இத சுத்துற மாரி இருக்கு. ஆனா கீழ வச்சா சுத்தவும் இல்ல. ஆனா என் பையன் தான் இத வச்சுட்டு ரொம்பவே விளையாடிட்டு இருந்தான். நான் இவங்க 4 பேரையும் இதில வச்சு உங்ககிட்ட காட்டலான்றதுக்காக இதில வச்சேங்க. பரவாயில்லங்க. ஆனா ரொம்ப ரேட் கம்மி தான். நான் ரொம்ப ஜாஸ்தியான ரேட்லாம் குடுத்து எதையுமே வாங்க மாட்டேன். எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? ரேட் கம்ஃபர்ட்டா இருக்கா? சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கா? அப்படி இருந்தா தாங்க நான் வாங்குவேன். எனக்கு கம்மியா இருந்தா தாங்க வாங்குவேன். இது ரொம்ப நாள் ஆசை. அந்த 4 பேரும். அதனால அவங்க 4 பேர நான் வாங்குனேன். அது கூட ரேட் கம்மி தாங்க. இது நல்லாயிருக்குங்க. என் பையன் தான் இத வச்சு ரொம்பவே விளையாடிட்டே இருந்தான். சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தான்.
அதில் வச்சது அம்மா இதில் வைக்க போகிறீங்களா, இதை இப்படி பண்ண போகிறீங்களா, அப்படி பண்ண போகிறீங்களான்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தான். நாங்கள் வந்து சும்மா அவனுக்காக அதில் வச்சு சுற்றி காட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் வேறு சுற்ற ஆரம்பிச்சிட்டான், அதை வைக்கவே இல்லை. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய், நன்றி.